5ன் ஒரு பகுதி மற்றும் 8ன் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94ன் விகிதம் 3:4 எனில் முதல் பகுதி என்ன? ஓகேவா? இரு பகுதியா பிரிக்கப்பட்ட என்னது 94. அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸையும் ஒய்யும் கூட்டணிகள் வரும்னு அர்த்தம். 94 வரும்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 94 என்ன பண்ணாங்க? இரண்டா பிரிக்கிறாங்க. எக்ஸுக்கு ஒரு இது வரும், ஒய்க்கு ஒரு இது வரும். ஓகேவா? அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் எவ்வளோ? 94. ஓகே. விகிதம் எனக்கு என்ன இருக்கு? 3:4. ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன பண்ணலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். 5ன் ஒரு பகுதி எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 8ன் ஒரு பகுதி அப்படின்னா ஒய்ன்னு வச்சு பார்ப்போம். ஓகேவா? 5ன் ஒரு பகுதி. அப்ப 5ன் ஒரு பகுதி அப்படின்னா வரும் 5 மேல 1 எக்ஸ். ஓகேவா? இஸ்டு 8ல் ஒரு பகுதி அப்படின்னா 8ல் ஒரு பகுதி ஒய். ஓகே, இங்க என்ன வருது? 3:4. ஓகேவா? இப்போ என்ன வரும்? எக்ஸ் பை 5 இஸ்டு ஒய் பை 8 equal to 3:4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இதை மாத்தலாமா? ஓகேனா, இது வந்து வகுத்த ஒரு இஷ்டம் வகுத்தல. அப்ப பெருக்கல மாத்த என்ன ஆகும்? சிம்பிள் மாறும். ஓகே, இப்போ என்ன ஆகும்? x by 5 into 8 5y is equal to 3 by 4. ஓகே, இஷ்டம்னா வகுத்தல போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகும்? 8x 5y is equal to 3 by 4. ஓகே, இப்போ நமக்கு தேவை என்னது? ஒன்று நீங்கள் எக்ஸை கண்டுபிடிங்க, இல்லைன்னா ஒய்ன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஏன்னா கண்டுபிடிச்ச அப்படின்னா இங்கே போய் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பாருங்க, எக்ஸே கண்டுபிடிக்கலாம். இப்போ மீதி என்னாகும்? அந்த சைடு போயிருங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகும் பாருங்க. இப்போ எக்ஸை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 3/4 இன்ட்டு 5y, இந்த 8 என்னாகும்? கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாம் வரும் 15y டிவைட் பை 32. ஓகேவா? அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது? 15y பை 32. ஓகேங்களா? இது இங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 15y பை 32 பிளஸ் y is equal to 94. இப்போ என்ன ஆகும்? 32 கூட்டுவோமா? அப்ப 32y இங்க ஒரு 15 பேர் வரும். 47y டிவைடட் பை 32 is equal to 94. ஓகே, ஒரு 47 47 2 47 94. அப்போ 32 பேருக்குன்னா 64. அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 64. ஓகேவா? ஸோ ஒய் மதிப்பு 64 அப்படின்னா இது என்ன பண்ணலாம்? இங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஒய் மதிப்பு 64, எக்ஸ் மதிப்பு எவ்வளோ வரும்? ஓகே, ஒய் மதிப்பு 64, 64 போச்சுன்னா -64. அப்போ 94 64 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 30. அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 30. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? முதல் பகுதி. எனக்கு முதல் பகுதி என்னது? எக்ஸ் தானே. அப்ப என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு 30. அப்ப ஆன்சர் என்னது? 30. ஓகேங்களா? சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டினே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான். கொஞ்சம் பொறுமையா கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஓகேவா? இந்த விகிதம் வந்து பார்த்தோன்னா 2 எண்களுக்கான விகிதம் 3:4. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? 5ல் ஒரு பகுதி அப்படின்னா எக்ஸ், 8ல் ஒரு பகுதி வந்து ஒய். அதோட விகிதம் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 3:4. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்போ போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வருது கிடைக்கும். எவ்வளோ? 15y 32 கிடைக்கும். அது இங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஒய்யோட மதிப்பு கிடைச்சும், ஒய் மதிப்பு கிடைச்சா எக்ஸ் மதிப்பு நான் கண்டுபிடிச்சலாம். ஓகே, அவங்க முதல் பகுதின்னு கேட்டாலும் எக்ஸ் நம்பரை போடுறோம். இரண்டாம் பகுதின்னு சொன்னாங்கன்னா 64 தான் போடணும். ஓகேங்களா?